Hi my dear 12th standard students. 12th standard chemistry 2025 இந்த இயர் நடந்து முடிஞ்ச ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். உங்களுக்காக நடந்து முடிஞ்சிருச்சா அப்படின்றது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நார்மல் வீடியோவில் உங்களுக்கு நான் குவார்ட்டர்லிருந்து ஸ்டார்டிங்லேருந்தே அப்டேட் பண்ணிடுவேன் சரியா. ஸோ ஃபஸ்ட் மீட்டம் அப்படின்ற போது ஒவ்வொரு நாளைக்கு ரெண்டு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் எல்லா கொஸ்டின்ட்டு 50 மார்க்ஸ் தான். நிறைய சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரிலாம் பார்த்துட்டிங்கன்னா 40 மார்க்ஸு ஃபிசிக்ஸ்லாம் 40 மார்க்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். ஃபஸ்ட் மிட்டம் படிக்கிறதுனால ஸோ லெசன் வைஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபுல்லாகவே நீங்கள் படிங்க. இப்போது உதாரணத்துக்கு இப்போ ஒரு 5 லெசன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கெமிஸ்ட்ரியில். அதில் 3 லெசன் தெளிவாக முடிச்சிருங்க. மீது 2 லெசனில் ஓரளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப் அந்த மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருங்க. அப்புறம் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் மிட்டம் எக்ஸாமினேஷன்ஸுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட் மிட்டம் அப்போமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ன்றது ஃபஸ்ட்டு கவர் பண்ணவே வேண்டாம். அதனால தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எதுவும் நான் கொடுக்கல. 12த்துக்கும் சரி 11த்துக்கும் சரி 10த்துக்குமே சரி. ஸோ குவார்ட்டர்லிருந்து அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஓகேங்களா. ஸோ இது தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்சது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மார்க் பார்த்தீங்கன்னா 10 1 மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் பார்த்துட்டிங்கன்னா 2 மார்க்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின் நம்பர் 16 வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக அப்படியே செக் பண்ணிக்கோங்க. 5 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா 3 மார்க் பார்த்துட்டிங்கன்னா எத்தனை அட்டன் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 22 எனி 5 அட்டன் பண்ணணும். 22 இஸ் அ கம்பல்சரி கொஸ்டின். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 5 மார்க் பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் டைப் தான். ஓகேங்களா. எய்தர் ஆர் டைப் 23ல் ஏல அந்த எய்தர் ஆர் டைப் மாதிரி ஏபின்ற மாதிரி அதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதற்கான பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கூகுளில் போய்ட்டு 12th ஃபஸ்ட் மிட்டம் கொஸ்டின்ஸ் கனி மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் இந்த ஃபஸ்ட் மிட்டம்ஸுக்கு அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ படிக்கிற லெசன்ஸை ஓரளவுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட படிங்க. ரிமைனிங்கை ஓரளவுக்கு ஃபஸ்ட் ஆஃப்ன்ற மாதிரி முடிச்சுட்டு அதில் படிக்க முடியாத லெசன்ஸை ஓரளவுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு ஃபுல்லாக ஒரு ரிவிஷன்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதான் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.